ஹரே கிருஷ்ணா. யுதிஷ்டிரன் கிருஷ்ணரை பார்த்து ரமண ஏகாதசியோட கதையை பத்தி கேட்கிறான். கிருஷ்ணர் சொல்றார், உச்சகுந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தான். அவன் யமராஜா, வருணா, விபீஷணா இவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நட்போட இருந்தான். இது உச்சகுந்தா எப்போதும் உண்மையை மட்டுமே பேசிட்டு வந்தாங்க. கிருஷ்ணர் மேல ரொம்ப பக்தியோட இருந்தானோ. அவன் ரொம்ப உண்மையா ஆண்டதுனால அவனோட தேசத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்ததான். அந்த முச்சகுந்தாக்கு ரொம்ப அழகா ஒரு பொண்ணு இருந்தாலும் அவ பேரு சந்திரபாகா. அவளை சோபனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் இந்த முச்சகுந்தா. சோபனா அப்படிங்கிறவன் சந்திரசேனாவோட பையன். ஒரு நாள் சோபனா தன்னோட மாமனார் வீட்டுக்கு ஏகாதசி அன்னைக்கு வந்திருந்தான். மாமனார் யாரு? முச்சகுந்தா தான். மாமனார் வீட்டுக்கு ஏகாதசி அன்னைக்கு வந்திருந்தான். இதை நினைச்சு இவ ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவனோட மனைவி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவளுக்கு தெரியுமா தன்னோட கணவர் சோபனா ரொம்ப வீக்கான ஒரு பாடி, உடல் நலம் குன்றியவன் அவ கணவன். அதனால அவ சந்திரபாகா ரொம்ப வருத்தப்பட்டான். இவன் எப்படி ஏகாதசி இருக்க போறான் எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாலாம். ஃபுல்லா எப்படி அவன் விரதம் இருக்க போறான், நம்ம அப்பா வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. தன்னோட ராஜ்யத்துல அவர் பசுமாடு எதுக்குமே விலங்கினங்களுக்கு கூட வைக்கோலோ தண்ணியோ எதுவுமே வைக்க மாட்டாங்க. விலங்கினங்களும் சேர்ந்து விரதம் இருக்குமா ஏகாதசிக்கு அந்த முச்சகுந்தாவோட ராஜ்யத்துல. நீங்க கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்னா இந்த ராஜ்யத்தை விட்டு போயிடுங்க. ஏன்னா எங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு அப்படின்னு சொல்றா. அதுக்கு சோபனா, சரி ஓகே, நான் உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக நான் விரதம் இருக்கேன். என்னோட விதி எதா இருந்தாலும் அப்படியே ஆகட்டும், எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சோபனா ஒரு அரை மனதுடன், அதாவது முழுசா விருப்பப்பட்டு இல்ல, மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணும். அவன் ஏற்கனவே நான் ரொம்ப உடல் நலம் குன்றியவன் சொன்னேன் இல்லையா, அவன் ஃபுல்லா விரதம் இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா சோபனா செத்து போயிட்டான். சந்திரபாகாவோட புருஷன் செத்துட்டான். முச்சகுந்தா தன்னுடைய மருமகனுடைய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு ரொம்ப வருத்தப்படுறான். இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. சந்திரபாகா அங்க போல, அவளோட புகுந்த வீட்டுக்கு போல அவ அப்பாவோடய இருந்துடுறா. ஏன்னா புருஷன் செத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பாவோடய இருந்துடுறா. கிருஷ்ணர் சொல்றாரு, யுதிஷ்டிரா, சோபனா இந்த ஏகாதசி விரதத்தை இருந்துதான் செத்து போனான். அதனால அவன் எவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதி ஆனான்னு தெரியுமா? இறப்புக்கு அப்புறம் அவன் எவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதி ஆனான் அப்படின்னா, அந்த ராஜ்யத்துல தங்கம் வெள்ளின்னு ரொம்ப ரொம்ப எல்லாரும் ரொம்ப செழிப்பா இருந்ததுதான் அந்த ராஜ்யம். அது எங்க இருந்தது அப்படின்னா, மந்திராச்சல மலை கிட்ட இருந்துதான் அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யம் தேவதைகள், அதாவது இந்திரனுடைய சொர்க்கலோகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துதான் அந்த ராஜ்யத்துக்கு அதிபதி ஆனானா இந்த இறந்து போன சோபனா. நீங்க யோசிக்கலாம், செத்து போயிட்டானே அப்புறம் எப்படி ராஜ்யத்துக்கு அதிபதி ஆக முடியும்னு. நம்ம இந்த உலகம் தான் இருக்குன்னு நினைச்ச கூடாது. பல விதமான உலகங்கள் இருக்கு. புராணங்கள்ல நிறைய விதமான உலகங்கள், எப்படி இப்ப வைகுண்டம், கோலோகம், சிவலோகம் மாதிரி நிறைய விதமான உலகங்கள் இருக்கு. அவன் ஏகாதசி இருந்துட்டு இறந்து போன ஒரே காரணத்தினால அவன் இந்த மந்திராச்சல மலை கிட்ட இருக்கிற சொர்க்கம் போல உள்ள ராஜ்யத்துக்கு அதிபதியானான். ஆனா அதுல ஒரு சின்ன வருத்தமான விஷயம் என்னன்னா, அந்த ராஜ்யம் அவனுக்கு நிரந்தரம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் முழு மனதோட அந்த விரதத்தை இல்லை, பாதி நம்பிக்கையோட ஜஸ்ட் மாமனார் கோச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரதம் இருந்ததுனால அந்த ராஜ்யம் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு மெதுவா தெரிய வந்தது. சொர்க்கத்துல எப்படி கந்தர்வர்கள் அப்சரர்கள்லாம் இருப்பாங்களோ, கந்தர்வர்கள்னா பாட்டு பாடுறவங்க, அப்சரர்கள்னா நடனம் ஆடுறவங்க,
அவங்கெல்லாம் இங்கேயும் இருந்தாங்களாம். அதாவது இவன் வந்து ஒரு 2வது இந்திரன் லெவலுக்கு வந்து அவன் இருந்தானா இந்த ராஜ்யத்துல. அப்ப வந்து சோமா சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர் இந்த சோபனாவோட ராஜ்யத்தை வந்து பார்த்தாராம். அந்த பிராமணர் வந்து பல கோயில் குளம்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது இந்த மந்திராச்சல மலை கிட்ட இருக்கிற ராஜ்யத்தையும் வந்து பார்த்தாராம். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்ததுனால அவர் வந்து இந்த பூலோகத்திலயும் போவாரு, மேல் லோகத்திலயும் போவாரு, எங்க வேணா அவர் வந்து டிராவல் பண்ணி போவார். நீங்க யோசிக்கலாம், இந்த மலைதான் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அதாவது வந்து மேல் லோகத்துல இருக்கு. இந்த சோபனா ஆண்டுட்டு இருக்கிற ராஜ்யம் மேல் லோகத்துல இருக்கு. இந்த பிராமணர் எப்படி அங்க போக முடியும்? செத்தவங்க தான் போக முடியும்னு இல்லை. அவர் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து எல்லாரும் தவ வலிமை உள்ளதுனால மேல் லோகத்துல கீழ்லோகம் கீழ்லோகத்து மேல் லோகம் போயிட்டு வருவாங்க. சோ இவர் இந்த பிராமணர் யோசிக்கிறார், ஆனா இது வந்து நம்ம முச்சகுந்தாவோட மருமகனாச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சு, நீ எப்படிப்பா இங்க வந்த அப்படின்னு சொல்லும்போது சோபனா வந்து தன்னுடைய இருக்கையிலேருந்து எழுந்து மரியாதை செலுத்துறான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப தவ வலிமை உடையவர்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு இது மாதிரி சொல்றான். எனக்கு இவ்வளவு அழகான ராஜ்யம் கிடைச்சதுக்கு காரணம் வந்து நான் ரமா ஏகாதசி விரதம் இருந்ததுனால கிடைச்சது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த பிராமணர் கேட்கிறாரு, பட் வந்து உனக்கு எப்படி இது கிடைச்சது? நீ வந்து அவருடைய முச்சகுந்தாவுடைய மருமகனாச்சே, நீ சந்திரபாகாவை தானே கல்யாணம் பண்ணிட்டு உயிரோட இருப்பேன்னு நினைச்சேங்கிற மாதிரிலாம் நலம் விசாரிக்கிறாரு. அப்பதான் வந்து சொல்றாரு, எனக்கு இவ்வளவு அழகான ராஜ்யம் கிடைச்சதுக்கு காரணம் என்னோட மனைவி தான். அவ வந்து விரதம் இருக்க சொன்னா, அதனால இருந்தேன். பட் வந்து நான் ரொம்ப உடல்நலம் குன்றி இருந்ததுனால என்னால அந்த விரதத்தை வந்து தாங்க முடியல, அதனால நான் அடுத்த நாளே இறந்துட்டேன் அப்படின்லாம் எல்லா கதையும் சொல்றாரு. அப்புறம் இதுவும் சொல்றாரு, எனக்கு இந்த ராஜ்யம் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு தெரியல, நான் பாதி மனசோட இருந்ததுனால எனக்கு இது நிரந்தரம் இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது உபாயம் கேட்கிறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பிராமணர் சொல்றார், சரி இதுக்கு நான் உனக்கு உபாயத்தை தேடிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு நேரா போய் சந்திரபாகாட்ட சொல்றார், உன் புருஷனை நான் சொர்க்கம் மாதிரி இருக்கிற ராஜ்யத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவ சொல்றா, நீங்க வந்து ஒருவேளை கனவு கண்டிருப்பீங்களோ, நீங்க பார்த்தது என் புருஷன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறா சந்திரபாகா. அதுக்கு அந்த பிராமணர் சொல்றார், நான் நேருக்கு நேர் உன் புருஷனை பார்த்தேன், அது வந்து எப்படி இருந்தது தெரியுமா, இப்படி சொல்லிச்சுது அப்படி சொல்லிச்சுதுன்னு சொல்லி பெருமையா வந்து சொல்றாரு. பட் அவளுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம கணவரை ரொம்ப சீக்கிரம் இழந்துட்டாலும் வந்து அவர் வந்து இந்திரன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னையும் அங்க கூட்டு போ அப்படிங்கிறா, எனக்கும் வந்து பார்க்கணும் அப்படின்னு. இந்த பிராமணர் தவ வலிமையினால போயிட்டார். பட் இவ வந்து ஏகாதசி விரதம் மட்டும்தான் இருந்திருக்கா, தவம்லாம் பண்ணதில்லை. ஸோ அவளால எப்படி போக முடியும் அப்படின்னு யோசிச்சு, சரி நம்ம யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் சந்திரபாகாவை கூட்டிட்டு நேரா அந்த மந்திராச்சல மலைக்கு கீழே ஒரு முனிவரோட ஆசிரமம் இருக்கு. அந்த முனிவர் யாருன்னா வாமதேவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர். அந்த வாமதேவர் கிட்ட இவங்க எல்லா கதையும் சொல்றாங்க. அதுக்கு வாமதேவர் சில வேத மந்திரங்களை ஜபிச்சு சந்திரபாகா மேல தண்ணிய தெளிக்கிறார். தண்ணி தெளிச்ச உடனே அவளுடைய உடல் வந்து அந்த மேல் உலகத்துக்கு போகிறதுக்கு தகுதியான ஒரு உடலா மாறிடுறது, அதாவது திவ்ய சரீரம் அவளுக்கு கிடைச்சிடுறது. அதுக்கப்புறமா அவ சந்திரபாகா அவளுடைய ஜேர்னிய கண்டினியூ பண்றா. அவ வழியில வந்துட்டு இருக்கும்போது சோபனா ரொம்ப சந்தோஷப்படுறாடா, நம்ம மனைவி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி நேரா போய் அவளை வரவேற்கிறான். வரவேற்க அவளை பக்கத்துல உட்கார வைக்கிறான். உட்கார வச்சோன்னே அவ சொல்றா, நான் 8 வயசுல இருந்து ஏகாதசி விரதத்தை முழு நம்பிக்கையோட இருக்கேன், அதனால அந்த நம்பிக்கையில இருந்ததுனால நான் 8 வயசுல இருந்து இருந்த எல்லா ஏகாதசி விரதத்தையும் உங்களுக்கு நான் வந்து டிரான்ஸ்பர் பண்றேன், அதாவது தானம் பண்றா. அவ இருந்த எல்லா ஏகாதசி விரதமும் தன் கணவரையே சேரட்டும் அப்படின்னு சொல்லி அவ மனசார தானம் பண்ணதுனால அந்த சோபனாக்கு அந்த ஆட்சி
நிரந்தரமா தங்கிடுது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் யுதிஷ்டன்ட்ட சொல்றார். அவர் சோழ சந்திரபாகா அவருடைய கணவனுடைய இருந்துட்டாலாம் அந்த சொர்க்கலோகத்திலேயே. இதுதாங்க இந்த ரமா ஏகாதசியோட கதை. இது இந்த தாமோதர் வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாசத்தை தாமோதர் மாசம் சொல்லுவாங்க. நார்த் இந்தியால இதை கார்த்திகா மந்த், நமக்கு தமிழ் கார்த்திகை வேற அது வேற, கார்த்திகா மந்த்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் ஃபுல்லா நம்ம தீபம் காட்டணும், சுவாமிக்கு ஆர்த்தி காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த தாமோதர ஆர்த்தின்னு பேர் அதுக்கு. அது தாமோதராஷ்டிரம் பாடிட்டே காமிச்சா மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு சேரும். அதை எப்படி காமிக்கணும் இந்த வீடியோவோட கடைசியில நான் அட்டாச் பண்றேன். அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. கிருஷ்ணர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இந்த தேய்பிரை ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி நம்ம வித்தியாசமே பார்க்க கூடாதான். எப்படி கருப்பா இருக்கிற மாடு வெள்ளையா இருக்கிற மாடு ரெண்டும் ஒரே விதமான ஒரே தரமான பாலை தான் கொடுக்கணும். அதே மாதிரி எந்த ஏகாதசி விரதத்துக்கும் நம்ம வித்தியாசம் பார்க்காம ஒரே நம்பிக்கையோட இருந்தா அதோட பலன் மிக அதிகம். பலன் நிரந்தரமா இருக்கும், பலன் கிடைக்கும். ஆனா அது நிரந்தரமா தக்க வச்சுக்கணும்னா முழு நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏகாதசி கதையை யுதிஷ்டன்ட்ட சொல்றார். இது எதுல வருது அப்படின்னா பிரம்ம வைவர்த்த புராணத்துல வருது. இந்த பிரம்ம வைவர்த்த புராணத்தை எழுதினது யாரு அப்படின்னா கிருஷ்ணத்வைபாயன வேதவியாசர் தான் அது எழுதியிருக்காரு. இந்த கதையை முழுசா கேட்கறவங்களுக்கு எல்லா பாவமும் விலகிடும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு, நான் சொல்லல. இதை நீங்க ஷேர் பண்ணி பிரம்ம யஜ்ஞம் பண்ணுங்க. பிரம்ம யஜ்ஞம்னா மற்றவங்களுக்கு ஆன்மீக விஷயத்த ஷேர் பண்றதுக்கு பேர் தான் பிரம்ம யஜ்ஞம். ஹரே கிருஷ்ணா.